வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டரைப். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து ஸ்கிராம் 440 தாங்க. ஸோ நமக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பயே நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஸ்கிராம்லையுமே அவங்களோட 450cc இன்ஜின் கொடுத்து ஒரு நியூ லான்ச் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் நமக்கு நடுவுலேயே கரிலா 450 ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருந்தாங்க சிட்டி ரோட்ஸுக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுற வகையில். அண்ட் ஸ்கிராம்ல வந்து அந்த 411 மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு 440 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இன்ஜின் கிடையாது, ஒரு நியூ 440cc இன்ஜின் கொடுத்து இதை வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஒன் பை ஒன்னா நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிராம், ஸோ ஸ்கிராம்லர் பைக் இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு ஆல் டெரைன் வெஹிக்கிள்னு நம்ம சொல்லாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஹிமாலயன் பைக்ஸ், அட்வென்ச்சர் பைக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹிமாலயன் மாதிரி ஏரியாஸ் ஆஃப் ரோடுக்குன்னு ஓட்டுற மாதிரி எல்லாமே இருக்கும். ஹீரோட எக்ஸ்பிரஸ் வந்து நிறைய அட்வென்ச்சர் பைக்ஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிட்டி யூஸுக்குன்னு இருக்கிற மாதிரி கம்யூட்டேட்டர் செக்மெண்ட் எல்லாமே இருக்கு. பாபர் ஸ்டைல் மாதிரி நிறைய ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிராக் ரேஸ், மட் ரேஸ் இந்த மாதிரி ஓட்டுறவங்க எல்லாமே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ரோட் கண்டிஷன்ஸுக்குமே ஓட்டக்கூடிய ஏற்ற வகையில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் நமக்கு ஸ்கிராம்லருங்கிறது. ஸோ அதுதான் ஸ்கிராம் 440 இப்போ நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளை ஒரு அட்வென்ச்சர் கிராஸ் ஓவர் பைக்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டேஜில் இருந்தக்கூடிய ஸ்கிராம்லர் பைக் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். பட் இப்போ வந்து இது வந்து இந்த மாடர்ன் எராக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லுக்ல கொடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு கிராஸ் ஓவர் பைக்னே சொல்லலாம். அட்வென்ச்சர் கேட்டகரியிலே ஒரு கிராஸ் ஓவர் பைக்னு கூட சொல்லலாம். ஸோ பழைய ஸ்கிராம் 411க்கும் இந்த 440க்கும் இன்ஜின் மட்டும் தான் மாறுதலா, வேற எதுவும் ஃபீச்சர்ஸ் வைஸ் நமக்கு அப்டேட்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் இயர் மாடலான ஸ்கிராம் 411க்கும் இந்த 440க்கும் டிசைன் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் நமக்கு பண்ணல. எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமா தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் மட்டும் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி மேஜரான ஒரு அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான். ஸோ இந்த தடவை நமக்கு 440cc இன்ஜின் நம்ம கொடுத்துருக்காங்க. 442cc இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் செட்டப் நம்ம கொடுத்துருக்காங்க. கேட்கலாம், ஏன் நமக்கு ஹிமாலயன்ல கொடுத்தா அந்த ஒரு இன்ஜின் கொடுக்கல, அது 450cc கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. பட் இந்த வெஹிக்கிள் வந்து எல்லா டெரைனுக்குமே ஏற்ற மாதிரியான ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கும். இல்லை பவர் நமக்கு அதிகமாக தேவைப்படாது, டார்க்கு தான் அவங்க மெயின்லி ஃபோக்கஸாக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு நியூ 442cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்க்கும்போது 25.4 அந்த ரேஞ்ச், 25.4 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 34 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே பழைய ஸ்கிராம் 11ல பார்த்தீங்கன்னா நமக்கு 24.3 அந்த ரேஞ்ச் தக்கன நமக்கு வந்திருக்கும். ஸோ அதை விட இது வந்து 1.1 bhp நமக்கு கூட ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டார்க் வந்து பலஸ் 32 Nm இருக்கும், இல்லை 34 mm 2 Nm டார்க் நமக்கு கூட வருது. ஸோ இது எல்லாமே ஒரு 250 rpm சீக்கிரமே அட்டைன் ஆகிற மாதிரியும் இந்த இன்ஜினை வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதோட வீல்ஸ் சொல்லலாம். ஸோ பழைய மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்போக் வீல்ஸ் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த நியூ மாடலில் அலாய் வீல்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. வீல் சைஸ் அண்ட் டயர் ப்ரொஃபைல் எல்லாமே சேம் தான். ஃப்ரண்ட்ல வந்து 19 inch வீல்ஸும் ரியர்ல 17 inch வீல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 100/90 செக்ஷன் டயர்ஸ், ரியர்ல 120/90 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் பலஸ்ல வந்து நமக்கு ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த நியூ மாடல்ல அலாய் வீல்ஸ் வருது. ஸோ இப்போ ஸ்போக் வீல்ஸ் வரது இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வருது. ஏன்னா இதுல வந்து நமக்கு 2 வேரியண்டா கொடுக்குறாங்க, ட்ரெயில் அண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் கொடுக்குறாங்க. ட்ரெயில் வேரியண்டோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்னு பார்க்கும்போது 2,08,000 வருது. நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்டான ஃபோர்ஸ் வேரியன்ட். ஸோ இதோட எக்ஸ்ஷோரூம் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 2,15,000 வருது, 7,000 கூட. ஸோ இந்த 7,000 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீல்ஸுக்கு தான். நமக்கு அந்த ட்ரையல் வேரியண்ட்ல வந்துட்டு ஸ்போக் வீல்ஸ் வித் டியூப்டு டயர்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஃபோர்ஸ் வேரியண்ட்ல அலாய் வீல்ஸ் வித் டியூப்லெஸ் டயர்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டில் ஸ்போக் வீல்ஸ் வேணும் அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க பேஸ் வேரியன்ட் போய்க்கலாம், ட்ரையல் வேரியன்ட். இல்லை எனக்கு அலாய் வீல்ஸோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோர்ஸ் வேரியன்ட் போய்க்கலாம். ப்ரைஸ்மே அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆன் ரோட் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது எக்ஸ்ஷோரூம்ல ஒரு 7,000 கூட வருது, ஆன் ரோட் காஸ்ட் பார்க்கும்போது ஒரு 8,000 நமக்கு கூட வரும். இந்த வீடியோ நம்ம இருக்கக்கூடிய இடம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஆக்சினா மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தாங்க. ஸோ ஸ்கிராம் 440 இப்போ திருச்சியில் ஆக்சினா மோட்டார்ஸ்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த பைக் அண்ட் அதர் ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு ஸ்க்ரீன்லைன் டிஸ்கிரிப்ஷன் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. மற்றபடி கிராஃபிக்ஸ் எல்லாமே நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. கலர் தீமை பொறுத்த வரைக்கும் பேஸ் ட்ரெயில் வேரியன்ட்ல ப்ளூ அண்ட் கிரீன் சொல்லிட்டு ஒரு 2 கலர் காம்பினேஷன்ல வருது. ஃபோர்ஸ் வேரியன்ட்ல ப்ளூ கிரே அண்ட் இந்த நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே ஸ்டிக்கர்ஸாக தான் இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு டேங்க் வந்து மெட்டல் டேங்காக இருக்கும். மற்றபடி இந்த சைடில் இருக்க கவுல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபைபர் கவுல்ஸ் தான். ஸோ ரியரில் இருக்கக்கூடிய இது எல்லாமே
டேங்கை தவிர மற்ற வேற எங்கெங்கெல்லாம் நம்ம சின்ன சின்ன பார்ட்ஸ் பார்க்குறோமோ எல்லாமே வந்து ஃபைபர் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான். இது வந்து எல்லா டெரைனுமே நம்ம ஓட்டும் போது நமக்கு கண்ட்ரோலாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு நமக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 2165 mm லென்த் இருக்க வகையில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்குள்ள ரொம்ப லென்த்னு சொல்ல முடியாது, நார்மலாக தான் இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெவல்லே ஒரு ஹையஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். எங்கேயுமே அடித்தட்டலன்னு சொல்லுவேன். நமக்கு நல்லாவே இருக்கு. நம்ம ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்லுமே ஓட்டி பார்த்தோம், நல்லாவே இருந்துச்சு. அண்ட் சைலன்சரும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அப்ரைட்டான பொசிஷனில் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த இதில். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் வேடிங்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான அடாப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைனிங் செட்டப்பில் நம்ம கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுக்குமே ஏற்ற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடுக்கு ஆஃப் ரோடும் ஓட்டலாம், வாட்டர் வேடிங்லேருந்து எல்லா இதுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்ஜினை பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அதில் கொடுத்துருக்க இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த 440cc நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பழசுல பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இருந்துச்சு. இந்த தடவை வந்துட்டு 6 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு லோ அண்ட் டார்க்லலாம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அண்ட் கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஏர் அண்ட் ஆயில் கூல்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் கூல்டு இந்த சைலன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரேடியேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இதுக்குள்ளே இருக்க ஆயிலை வச்சு சர்க்குலேட் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைனிங் செட்டப் இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு ஏர் அண்ட் ஆயில் கூட நமக்கு இது கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். ரியர்ல பாத்தீங்கன்னா நமக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. வித் லிங்க்டு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க இதுல. ஸோ நம்ம கீழே இங்க பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த ஒரு லிங்க்டு மெக்கானிசம் இதுல நமக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே அமுங்கி கொடுத்து போகும். எந்த இடத்துலையும் நம்ம மேடு பள்ளத்துல விடும்போது ஸ்பீட் பிரேக் எல்லாம் ஏறி இறங்கும் போது ஒரு ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்ல எல்லாமே நல்லாவே சஸ்பென்ஷன் செட்டப் குஷன் எஃபெக்டா மாதிரி நமக்கு கொடுக்கும், நல்லா இருக்கும் அது. ஸோ சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 795 mm கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10" இருப்பேன். ஸோ எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. ரெண்டு சைடுமே கால் தரையில படுதுங்க. ஸோ ஈஸி மேனேஜபிளா இருக்கு. வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 196 கிலோ இருந்தாலும் மேனேஜபிளா இருக்கு. நமக்கு ஏறி உட்காந்துட்டோம்னா அந்த வெயிட் வந்து தெரியல, ஈஸியா இருக்கு. பட் ஐடில் நம்ம இறங்கி கீழே நின்று தள்ளும் போதெல்லாமே வெயிட் ஹெவியா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. மற்றபடி ஹைவேஸ்ல ஓட்டும் போது பில்லியனோட டிராவல் பண்ணும் போதுமே நமக்கு அந்த அளவுக்கு வெயிட் தெரியல, நல்லாவே இருக்கு மேனேஜபிளா. ஸோ சீட்டோட குஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே சாஃப்டா இருக்குங்க. அந்த ஒரு லாங் ரைடு போகணும்னு நீங்க நினைச்சாலுமே இந்த வெஹிக்கிள் தாராளமா போகலாம். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டிங் குஷனா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீட்டோட டிசைனிங் பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட்டா கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஸ்டெப்டா தான் இருக்கு, கொஞ்சம் நல்லாவே ஹை இதா தான் இருக்கு. பின்னாடி உட்காரவங்க கொஞ்சம் வந்து ஏறி உட்கார மாதிரி தான் இருக்கும். ஆனா சிங்கிள் சீட்டா கொடுத்துருக்கிறது இந்த குஷன் எஃபெக்ட் நல்லாவே இருக்கு. இதுல ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 15 லிட்டர். பழைய ஸ்கிராம் 411மே அதே தான். ஸோ இப்பயுமே அதே தான். ஃபியூல் டேங்க் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எதிர்பார்த்தோம். பட் சேம் ஃபியூல் தான். ஏன்னா டிசைன்ல நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பாடி டிசைன்லங்கவும் நமக்கு அதே ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் அப்கிரேட்ஸ்ல வேணா ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ மாடல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி டாப் பாக்ஸுமே இல்லை செட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் செட்டப்ல கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சீட்டு கீழே இருக்க மாதிரி இருக்கு போல்ட் எல்லாமே. ஸோ அது வேணும்னா நம்ம ஷோரூம்ல கொடுத்து ஆல்டர் பண்ணி செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி லைட்டிங் செட்டப்லாம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த இதில் மேஜரான அப்டேட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இல்லை வந்துருது. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஹாலஜன்ல தான் பழையஸ்ல கொடுத்துருந்து அதே ஒரு இண்டிகேட்டர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி டெயில் லேம்ப்ஸும் பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப்ல வந்துருது. கியூட்டா அழகாவே இருக்கு. நமக்கு சின்னதா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சேம் ஹாலஜன் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாலஜன் கொடுத்துருக்கல அட்வான்டேஜுமே இருக்கு அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு அப்டேட் இல்லைன்னு சொல்லலாம். இந்த பழைய ஓல்ட் ஸ்கூல் மெத்தட் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. பட் இந்த ஒரு ஆல்டர்னேட் வெஹிக்கிளுக்கு இன்கேஸ் நம்ம இது உடஞ்சாலுமே லோ காஸ்ட் ஈஸியாக நம்மளால மாற்றிக்க முடியும். இதே எல்இடி மாதிரியான அப்டேட்ஸ்லுமே கொடுத்தா அதில் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் நம்ம பார்க்கும்போது இது இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ்னு தான் சொல்லுவேன். லுக் வைஸுமே பார்க்கறதுக்கு ரொம்ப இதெல்லாம் இல்லைங்க, நல்லா தான் இருக்கு. ஸோ டயர்ஸோட பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தாலும் நல்ல பெரிய பெரிய பட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதனால ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் பிரேக்கிங், ஸோ இந்த இடத்துல நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து 300 mm டிஸ்கும் ரியர்ல 240 mm டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. டியூயல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது. பழசை விட இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தடவை அட்ஜஸ்டபிள் ஏபிஎஸ் சிஸ்டமா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏபிஎஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ரியர் ஏபிஎஸ்ஸை வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்ஜஸ்டபிள் ரியர் ஏபிஎஸ்ஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. சைலன்சரும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சில்வர் ஃபினிஷ் தான், எஸ்எஸ் ஃபினிஷ்ல அப்படியே டிராவல் ஆயிருக்கு. ஸோ சைலன்சர் நோட் கேளுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
அடுத்து பெர்ஃபார்மன்ஸு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குற முன்னாடி நம்ம ட்ரைவ் வீடியோவுமே எடுத்திருக்கோம். ஸோ அதுவுமே ஒரு சின்ன கிளிப்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ கைஸ் ஸ்க்ராம் 440 வந்து நம்ம இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் ஏறி இறங்குது. ஸோ இது வந்து நமக்கு ஹண்டர் மீட்டியர்லாம் பார்த்தா அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டப் தான். சிங்கிள் கிளஸ்டர் நமக்கு ஆன் ஆகுது. ஃபர்ஸ்ட் கியர், ஸ்பீட் பிரேக்கர் வந்து நமக்கு ஏற்றி பார்ப்போம். நல்லாவே ஏறி இறங்குது. பார்க்கறோன்னே பார்த்த மாதிரி நம்ம 440cc 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிக்கப்லாம் நல்லாவே இருக்குது. பிரேக்கிங்கும் சூப்பர் தான். அதுவும் அவ்வளோ குறை சொல்ல முடியாது. நம்ம இன்னைக்கு ஓட்டலாம் கூட தாராளமாக ஓட்ட முடியுது. ஸோ கிளட்ச் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹெவியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹெவின்னு கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் லைட்டாக ஹெவியர் சைடாக இருக்குது நமக்கு. ஸோ ஓவராலாக ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 440cc பழைய ஸ்க்ராம் 411 கம்பேர் பண்ணும்போது பவர் அண்ட் டார்க்லாம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. பழசுக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. லோ எண்ட் பிக்கப்லாம் நல்லாவே இருக்குது. இதில் நமக்கு அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணி ஓட்டணுங்கிற அவசியம் இதில் இல்லை நமக்கு. அது பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. அண்ட் பிரேக்கிங் எல்லாமே நல்லா எவிடென்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியலில் நமக்கு இந்த ஹேண்டில் பார்ஸோட எண்டில் எல்லாமே வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. ரன்னிங்கில் அந்த அளவுக்கு தெரியல. நம்ம ஒரு 80 to 100 க்ரூஸ் பண்ணும்போதுமே நல்லா தான் இருந்துச்சு. 100+ தான் நீங்கள் போகும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஓகேங்களா, 80 வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 80 to 100 மீடியமாக இருக்குது வைப்ரேஷன்ஸு. அண்ட் 100+ தான் போகும்போது நல்லாவே வைப்ரேஷன்ஸ் நமக்கு ரைட் பண்ணும்போது தெரியுது. மற்றபடி ஐடிலில் நமக்கு இந்த பார் எண்டில் எல்லாமே நல்லாவே வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த லிவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ் ஃபினிஷ்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ், கலர் தீம் வைஸ் அது நான் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட் கிளட்ச் வந்து கொஞ்சம் ஹார்டர் சைடாக இருக்குது. அது அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது. ஓட்டும் போது அந்தளவுக்கு எனக்கு தெரியல. சிட்டிக்குள்ளே அடிக்கடி நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் இது டைட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஹைவேஸில் தெரிஞ்சுக்கலாம், சிட்டிக்குள்ளே லைட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். மற்றபடி ஓஆர்எம்ஸ் எல்லாமே நமக்கு ஓகேவாக தான் இருக்குது. ரவுண்ட் டைப் தான். நம்ம ராயல் என்ஃபீல்டில் நிறைய இதில் பார்க்கக்கூடிய ஒரு ஓஆர்எம் செட்டப் தான். சுவிட்ச் கேர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு வந்து நமக்கு ஹெட்லைட்டுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் அண்ட் பாஸ் சுவிட்ச் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரு, ஹாரன், ஸோ இதெல்லாமே வருது. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏபிஎஸ், சுவிட்சபிள் ஏபிஎஸ்க்கான சுவிட்ச் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்ச், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட இன்ஃபர்மேஷன்ஸ் அட்ஜஸ்டபிளுக்கான அந்த ஒரு சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் சுவிட்ச் அண்ட் இக்னிஷன் ஆன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 100, 350 மீட்டியார் ஸோ எல்லாமே பார்த்துருந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டப் தான். ஸோ ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாக்ல வந்துட்டு சென்டராக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு எம்எல்இ டிஸ்பிளே இருக்குது. இதில் வந்துட்டு ஃபியூயல் வருது மேலே, கீழே டைமு, கியர் போஸ்ட் இண்டிகேட்டர். அந்த ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடோ, ட்ரிப் ஏ, பி அண்ட் எஃப், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காமிக்குது. அண்ட் கீழே நோட்டிஃபிகேஷன் சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு ரொம்பவே பரிச்சயப்பட்ட ஒரு ராயல் என்ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக அதை நிறைய வெஹிக்கல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸாக இந்த வெஹிக்கல் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆல் ட்ரெயின் வெஹிக்கல். ஸோ அதனால் சிட்டி யூசேஜில் டெய்லி ஆஃபீஸ் யூஸ் போகிறவங்களுமே இந்த வெஹிக்கல் எடுத்து தாராளமாக ஓட்டலாம். அக்கேஷனாக லாங் ரைட்ஸ் போகிறவங்களுமே எடுக்கலாம். ஆஃப் ரோட் நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுமே எடுத்து ஓட்டலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான மக்களுமே இந்த வெஹிக்கலை தாராளமாக எடுத்து ஓட்டலாம். மேஜராக பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க இந்த கிரவுண்ட் கிளியன்ஸ் 200 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைலன்ஸ் எல்லாமே அப்ரைட் பொசிஷனாக வாட்டர் வேரிங் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்க எல்லாமே ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹிமாலயன்ல வந்துட்டு பழைய மாடல் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ நியூ மாடல்ஸ் வந்தோன்னா பழைய ஹிமாலயன் தான் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ராம் 411 அந்த ஒரு இன்ஜின் வந்து கொஞ்சம் லோ பவராக ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்டேட்டடாக இந்த 440cc இன்ஜினோட இந்த மாடல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஃபைனலாக இதோட மைலேஜை பற்றி எல்லாருமே கேட்பீங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 440cc இன்ஜின். ஸோ ராயல் என்ஃபீல்டில் இருக்கக்கூடிய மற்ற பைக்ஸ், இந்த கேட்டகரியில் இருக்க மற்ற பைக்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 25லேருந்து 30ங்கிறது இந்த பைக் வந்து நமக்கு மைலேஜ் கொடுக்கும். ஒரு 440cc 450cc இருக்கக்கூடிய வெஹிக்கலில் வந்துட்டு நீங்கள் 30க்கு மேலே மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ 25 to 30ங்கிறது இந்த வெஹிக்கல் நம்ம கொடுக்கும். ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.